ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னையா அது ஒரு வழியாக எங்கள் பார்வதி என்ன கண்ணை இப்படி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் அந்த கேம் வந்து லைவில் வந்து முடிஞ்சிச்சுங்க. ஸோ அது அந்த லைவில் என்ன நடந்துச்சு, அந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலை வந்து கலெக்ட் பண்ணணும். யார் அதிகமான பாட்டில் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க தான் இந்த வீட்டுக்கு இந்த வார தலைவர். ஸோ இந்த வார தலைவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு சபரி தான் வீட்டு தலைவர்னு சொல்லி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா பார்வதிக்கு அடிபட்டுருச்சு. ஸோ அது ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம். சரிங்களா? முக்கோணம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கார்டன் ஏரியாவில் போட்டிருக்காங்க. ஸோ கார்டன் ஏரியாவில் 3 பேர் நிற்கிற மாதிரியான அந்த இதில் இருக்குது. 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜு. யாருன்னா கனி அண்டு சாண்ட்ரா 2 பேர் வந்து ஜட்ஜு. மற்றவங்கெல்லாம் அந்த இடத்துல சோபா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உட்கார சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஐ திங்க் 4 பாட்டில் நினைக்கிறேன். 4 பாட்டில் அந்த பஸர் அடிச்சுட்டு அங்கே டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பஸர் அடிச்சுட்டு பஸர் முடியும், அதான் அந்த டைமிங் முடிகிற போது யார்கிட்ட அதிகமான பாட்டில்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. குறிப்பாக இந்த பாட்டில்ஸ் எடுக்கும்போது ஒரு பாட்டில் தான் எடுக்கணும். அவங்க கையில் இருக்கும்போது இன்னொருத்தவங்க பிடுங்கக்கூடாது. அவங்க ஒரு பாட்டில் எடுத்து அவங்க இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம போய் பாட்டில் எடுக்கணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வரக்கூடாது. ட்ரையாங்கிளுக்கு வெளியே இருந்து தான் போய் பாட்டிலில் இன்னொருத்தவங்க பாட்டில் எடுக்கணும். அப்படி எடுக்க வர்றவங்கள்ட்ட இருந்து டிஃபைன் பண்ணணும், எடுக்க விடாமல் தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து போய் எடுக்கணும். இதுதான் கேம். ஸோ இந்த கேம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 2 பேர், அதாவது 3 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. இந்த சபரி, எனக்கு தெரிஞ்சு சபரி வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தாங்க. ஏன் அப்படின்னா கானா வினோத் தான் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு. அதுதான் லைவில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா சபரிக்கிட்ட, சபரி நீ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவ, சரியா? ஃபஸ்ட்டு 2 பாட்டில் மட்டும் எடுத்து நீ வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ யோசிக்க வேணாம். ஏன்னா அவங்க 2 பேர் ஒன்று எடுக்கட்டும். ஏன்னா நீ கொஞ்சம் ஸ்பீடாக போவ. ஸோ ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பாட்டில் எடுத்து நீ வச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்க, உனக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி கானா வினோத் தான் இந்த இடத்துல ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேம் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி கானா வினோத் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் பண்ணார். ஒரு பாட்டில் ஃபஸ்ட்டு வேமப்போ எடுத்துகிட்டு வச்சிட்டாரு. அதுக்குள்ளே ஏன்னா அவங்க 2 பேரும் கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளே இவர் 2வது பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே பாட்டில் இல்லை. ஒவ்வொரு பாட்டில்னா திவ்யாவுக்கும் பார்வதிக்குமே கிடைக்கிது. நம்ம சபரிக்கு மட்டும்தான் 2 பாட்டில் இப்போ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒரு ஆள் இன்னொருத்தவங்க பாட்டில் எடுத்து வைக்கணும். சப்போஸ் 2 பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச்சு ட்ராவாக இருக்கும். மறுபடியும் ஒரு கேம் விளையாட வச்சுருப்பாங்க. சரி, இப்போது பார்வதியும் திவ்யாவும் சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. சபரிக்கிட்ட இவங்க 2 பேரும் போவே இல்லை. என்ன திவ்யாவும் அண்ட் பார்வதி இவங்க 2 பேரும் தான் சண்டை போகிற மாதிரி வருது. திவ்யா இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது, அந்த பக்கம் பார்வதி வந்து சபரிக்கிட்ட போகிற மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த அப்படியே ரொட்டேட் ஆகுது. திவ்யா வந்து சபரிக்கிட்ட போகிறாங்க, பார்வதி வந்து திவ்யா கிட்ட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை கரெக்டாக சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளூ கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா திவ்யா மட்டும்தான். திவ்யா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி கேமை யோசித்து விளையாடு அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு? பார்வதிக்கு. இவங்க 2 பேரும் நான் என்ன நினச்சேன், என்ன இந்த அம்மா மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லுது அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது திவ்யாவும் பார்வதியும் 2 பேர் சேர்ந்து சபரி அட்டாக் பண்ணலாம். சபரி வந்து ஒரு ஆளை தான் தடுக்க முடியும். 2 பேர் எப்படி தடுக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? இப்போது 2 பேரும் ஒரே எதிரியாக போகிறாங்க. யார்கிட்ட? சபரிக்கிட்ட போய் 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த பக்கம் யார்? திவ்யா வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரியா? இப்போ திவ்யா கிட்ட 2 பாட்டில் இருக்குது, சபரி கிட்ட 1 பாட்டில் இருக்குது, பார்வதி கிட்டேயுமே 1 பாட்டில் தான் இருக்குது. சரிங்களா? பார்வதியால் எடுக்க முடியலை. பார்வதி சபரி கிட்ட இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, முடியலை. இப்போ தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா பார்வதி எவ்வளோ மல்லு கட்டுறாங்க சபரிக்கிட்ட வந்து ஒன்றும் பாச்சா பலிக்கலை. ஸோ அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா தவறுதலாக சபரியோட கையோ காலோ தாங்க பட்டுச்சு. அது வந்து நான் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது போக முடியல. ஸோ கையோ காலோ தான் பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி கையோ காலை படும்போது தான் பார்வதி பட்டுருச்சு. ஆனால் செம அடி.
கண்ணுக்கிட்ட அந்த புருவம் இருக்கும் பார்த்தீங்களா, புருவத்தில் அடிச்சிருச்சு. புருவத்தில் அடிக்கவும் நார்மலாக தெரியும் கண்ணு இந்த இடத்துக்கு தலையில் எந்த இடத்துல ஒரு கீரல் மாதிரி ஏதாவது ஒன்று விழுந்தாலும் அந்த இடம் வந்து வீங்கிக்கும். ஸோ கண்ணு அந்த புருவமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வீங்கிருச்சு. எல்லாரும் பதறிட்டாங்க, என்னடா ஆச்சு பார்வதிக்கு, என்ன இப்படி அடிபட்டுருச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா யாருமே வரவே இல்லை, எல்லாருமே அங்கே உட்காந்து வாக்கல் தான் இருக்காங்க. மேபி எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா பார்வதி நடிக்கிறா போல, பார்வதி கேமுக்காக நடிக்கிறா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. நானுமே அதான் நினச்சேன். பட் இந்த விஷயத்த நம்ம யார் சாண்ட்ரா அண்டு கனி இவங்க 2 பேரும் தான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கையை வச்சுருக்காங்க, பார்வதி கண்ணுக்கிட்ட கை வச்சுருக்காங்க. அது வரைக்கும் தெரியவே இல்லை. எப்போ கையை எடுத்தாங்களோ அப்போ தான் நமக்கே தெரியுது, ஓ கொஞ்சம் அதிகமாகவே பட்டுருச்சு, அதிகமாகவே பட்டு வீங்கிருச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு, வீக்கமாகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே கமருதீன் இல்லை இவங்கெல்லாம் போய் ஒரு ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வராங்க. ஐஸ் பேக் எடுத்து கண்ணில் வைக்க மாதிரி ஒரு வருது. இப்போ தான் நம்ம பார்வதியோட அந்த ஒரு இதை பார்த்தேன். ஏன்னா இப்படி ஒரு அடிபட்டுருக்குன்னொன்னே திவ்யா இவங்க கிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அடிப்பட்டோன்னே இவங்க பார்வதி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சபரி வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கிட்ட இருந்த ஒரு பாட்டில் தூக்கிட்டு போயிட்டார். இப்போ சபரிக்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு பாட்டில் இருந்துச்சு, இப்போ பார்வதியோட ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனோன்னு 2 பாட்டில் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேட்ச்சு ட்ராவாக தான் இருந்துச்சு. இப்போ மேட்ச்சு ட்ராவ் ஆயிடுச்சு. ஆனால் மேட்ச் ட்ரான் ஆனதுனால திவ்யா பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்ட இருந்து சபரிக்கிட்ட இருந்து ஒரு, ஏன்னா 2 பேர்கிட்ட 2 பாட்டில் இருக்குது, யாராவது ஒரு கிட்ட இருந்து ஒரு பாட்டில் எடுத்தே ஆகணும். ஸோ திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா சபரிக்கிட்ட போய் போகிறாங்க பாட்டில் எடுக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பார்வதி ஒரு வேலையை பார்த்து விட்டுச்சு. என்ன அப்படின்னா அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தம்மா என்ன பண்ணுச்சுன்னா ஓடி போய் திவ்யா கிட்ட இருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருச்சு. என்னம்மா அது, நீ அடிபட்டுருக்கன்னு சொல்லி அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறமும் வந்து எடுக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னு திவ்யா வந்து இது வந்து கொஞ்சம் இது நல்லா இல்லை, இந்த கேமு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் மேபி திவ்யாவுமே பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ராவ் ஆகிருக்க வேண்டிய மேட்ச்சு பார்வதி பண்ண வேலையால் சபரி ஆக வேண்டியது ஆகிப்போச்சு. இப்போ அதுதான் நடந்துருக்கு, இப்போ அதுதான் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா பார்வதி மட்டும் அந்த இடத்துல இது பண்ணாமல் இருந்திருந்தா திவ்யா ஜெயிச்சிருப்பா. திவ்யாவுமே ட்ராவில் தான் இருந்தாங்க. மேபி அடுத்த ஒரு கேமில் மேபி திவ்யா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் பார்வதி திடீர்னு ஓடி வந்து அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து சபரிக்கு பக்கம் போயிடுச்சு. சபரி வந்து வின் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த டைமருமே முடிஞ்சிச்சு, சபரி வந்து வின் பண்ணிட்டாருங்க. இப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா எல்லாருமே ஒன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எல்லாரும் இவ்வளோ கண்ணு வச்சாங்களே, நானும் அதான் நினச்சேன், நிறைய கண்ணு பட்டுருச்சு போல். என் வீட்டில் நான் அதான் பேசியிருந்தேன், நிறைய கண்ணு பட்டுருச்சு போல். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக பார்வதி பார்வதி பார்வதின்னு சொல்லி ரொம்ப பார்வதி புராணமாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. பார்வதிக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வச்சாங்க, அதனால தான் என்னமோ கண்ணிலே போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் நமக்கு தான் தோணுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அவங்களுக்குமே அதுதான் தோணுச்சு. அமித் பார்கவ் 2-3 இடத்துல இதே தான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னென்னா நிறைய கண்ணு பட்டுருச்சு பார்வதி, அது வந்து இப்போ சரியாயிருச்சு. ஐயோ அடிப்பட்டது எனக்கியா, வீக்கத்தை பாரு, கண்ணே திறக்க முடியல, நான் ஐலென்ஸ் அந்த லென்ஸ் வேறு போட்டு வச்சுருக்கேன், எனக்கு அடிபட்டது எனக்கு தாயா தெரியும் அப்படின்ற மாதிரி அங்கே அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமில் போய் டாக்டரை பார்த்துட்டு மறுபடியும் வெளியே வர்றாங்க. டாக்டர் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம திவாகரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் திவாகர் எங்கடா வந்தாருன்னு பார்த்தா, நீ தானே என்னை பார்த்து உன் கண்ணு நல்லா இருக்குது, கண்ணழகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ கண்ணிலே போட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆத்தா உனக்கு யாரை எதை பண்ணணும்னு தெரியலையா, இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னொருத்தவனை தான் நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இந்த கேம் வந்து மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணலை, அவ்வளோதான், இதோட நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து அது பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு சபரி தான் இந்த இதில் வந்து வீட்டுத்தலை, இந்த வாரம் வீட்டுத்தலை அவர் தான். பட் திவ்யாவுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பார்வதியால் தட்டி பறிக்கப்பட்டுருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. சரி ஓகே, சபரி தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வராரு தலை. சரி வந்து அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.